கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை தேடுகிறவரும் கைவிடப்படுவதில்லை அப்படின்னு ஒரு டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். அங்க சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இங்கிலீஷ்ல பார்த்தா, லார்ட் தோஸ் ஹூ நோ யூ வில் ட்ரஸ்ட் இன் யூ, யூ ஹேவ் நெவர் டெசர்டட் தோஸ் ஹூ லுக் டு யூ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களை நம்முடைய ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. இது யாரு இதை எழுதியிருக்கான்னா, சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறான். ஏன்னா அவர் அநேக நெருக்கமான காலத்துல எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாரு. எவ்வளவு பிரச்சனையான நெருக்கம், அவரால் தாங்கி கொள்ள முடியாதது, அவரால் சர்வை பண்ண முடியாத டைம் எல்லாம் ஆண்டவரை கூப்பிட்டாரு. அப்ப எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னா அவருக்கு உதவி செய்வார். அதனால்தான் அவர் எழுதுகிறாரு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்க்கையில் அவர் அதை பார்த்திருக்காரு. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை அப்படின்னு எழுதுகிறேன். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யார் உம்மை தேடுவானா, உம்மை எப்பொழுதும் யார் உம்மை தேடுகிறார்கள்னா உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார் அப்படின்னு எப்பவுமே ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஆண்டவரை தேடுவாங்க. இல்லைன்னா ஆபத்துல என்ன செய்வாங்க, மனுஷனை தேடுவார்கள். சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஆபத்து வந்தனா உடனே என்ன செய்வான், அடுத்த மனிதர்களை உடனே அந்த ஆள்கிட்ட உதவி கேட்டானா நம்ம கிடைச்சிருமே, இவரை நம்ம பார்த்தா நம்முடைய பிரச்சனையை தீர்த்துருவாரு அப்படின்னு மனுஷரை தேடுவாங்க. ஆனா வசனத்தின்படி வாழுகிறவர்கள் உடனே என்ன செய்வாங்கன்னாக்கி கர்த்தரை தேடுவார்கள். நாமளும் கர்த்தரை தேடுகிறவர்களா மாறணும். இந்த தாவீதை போல நம்ம மாறணும். கர்த்தரை தேடுகிறவர்களா, எந்த ஆபத்து, எந்த சூழ்நிலை, என்ன பிரச்சனை, என்ன நெருக்கம், என்ன கஷ்டம், என்ன துன்பம், எது நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களா. அப்படி தேடும் போது தாவீதை என்று அவர் கைவிடாதது போல நம்மளையும் அவர் கைவிட மாட்டார். நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் அவர் கைவிட. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும், அறிந்திருக்கணும். அவருடைய நாமம் என்னது, பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த பலத்த துருகமாகி அவருடைய நாமத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். யெகோவா ஈரே, நீர் எல்லாம் வச்சு பார்த்துக் கொள்ளுகிறது. யெகோவா ஷாሎም, எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு காட்டினாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு. அல்மைட்டி காட், அவருடைய நாமம் அது. அப்படி அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கணும். ஆண்டவரே நீர் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை துதித்துப்பா எப்பொழுதும் நம்முடைய மனம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மை அவர் கைவிடவே மாட்டார். ஜெபம் பண்ணிடும். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இங்க வசனம் சொல்லி உண்மை நம்பி இருக்கிறவர்களை நீங்க ஆண்டவரே கர்த்தாவே உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நாங்க இந்த 2 காரியத்திலும் ஆண்டவரை எப்பொழுதும் அந்த வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலக மனுஷனை போல இல்லாதபடி, அந்நியானிகளை போல் இல்லாதபடி, எப்பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரையே துணையாய் கொள்ளுகிற ஒரு மனிதனாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே நீரே எங்களை இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எல்லா தீங்குகளை காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை தியானிக்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. மீட்பரே நல்ல பிதாவே, ஆமென்.